गोपीय गारुडशैलमध्ये कृपावतात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीसिंहं शरणं प्रपद्ये। नमो षडगोपाय रङ्गनाथसदद्विषौ श्रीरङ्गवीरवेदान्ताने रङ्गनारायणौ सदा। नमः सर्वेभ्यः स्वागतं च। நேற்று நடத்தின பார்வையான சந்தேகம் தான் கேட்கலாம். நடத்திட்டு மேல போயிடலாம். அக்ஷரம் அப்படின்னு பார்த்தோம். அக்ஷரம்னா ஸ்ரவணேந்திரிய கிராக்கியம் அக்ஷரம். ஸ்ரவணம்னா கேட்கறது, அதுக்கு அந்த இந்திரியம், அதனுடைய அந்த கேட்கல் தகுதியுடைய வஸ்து எதுவோ அதனால் கிராக்கியம், அதனால் கிரகிக்கப்படுவது, அதனால் கேட்கப்படுவது எது எது இருக்கோ அந்த வஸ்து, அதுக்கு தான் அக்ஷரம் என்று பெயர். அப்ப நம்ம கேட்கிற சவுண்டு எது கேட்கும்? காது. அந்த காதினா அதான் ஸ்ரவணேந்திரியம். ஸ்ரவணத்துக்கு இந்திரியம் அந்த காது. அந்த காதினால் எது கேட்கப்படுகிறதோ அதுக்கு அக்ஷரம் என்று பெயர். அந்த அக்ஷரமானது தச்ச கண்ட தாழ்வாதி அபிகாதேன அபிவியஞ்சது. அந்த அக்ஷரமானது கழுத்து தாடை முதலான பாகங்களில் பட்டு அபிவியஞ்சதென வெளிப்படுகின்றன. அந்த அக்ஷரத்தையே நாமாந்தரம் வர்ணகா. அந்த அக்ஷரத்துக்கு மற்றொரு பெயர் இருக்கு, அதுக்கு வர்ணகா என்று பெயர். சம்ஸ்கிருதத்துல மொத்த அக்ஷரங்கள் இவா பிரகாரம் நவ பஞ்சாசத் 59 எழுத்துக்கள் உள்ளன. அதுல ஸ்வராக ஸ்வர எழுத்துக்கள் 22 உயிர் எழுத்துக்கள் 22. என்னன்னு இதை ஸ்டார்ட்ல கொடுத்திருந்தா ஆ இ உ ரு லு இது கிரஸ்வ எழுத்துக்கள். ஆ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ இந்த 8 தீர்க்க எழுத்துக்கள். ஒவ்வொரு இந்த ஆ இ உ ரு ரு ஏ ஓ ஐயோ இவைகளுக்கு 3 மாத்திரையுடைய புத எழுத்துக்கள் 9. அது மொத்தம் சேர்த்து 22 உயிர் எழுத்துக்கள்னு பாகம் வச்சுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அயோக வாகம். அயோக வாகம்னா நான் என்ன சொன்னோம்? ந யோகா அயோகா. யோகனா சேர்ந்து இருக்கிறது, யோகனா சேர்க்கறது இருக்குதுன்னு அர்த்தம். ந யோகனா சேர்ந்து இல்லை, அதுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். இல்லை ஆனா வாகனா வகதி, அது இருக்கதா, அதுல இருக்கதா வச்சுக்கணும், இருக்கதா நினைச்சுக்கணும். அதுல இல்லாம இருந்துட்டு அதுல இருக்கிறதா நினைச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப எதுல இல்லாம இருந்து அது இருக்கதா வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த சம்ஸ்கிருத வியாக்கரணத்துக்கு பேசிக்கானது மாகேஸ்வரன் சிவன் உடுக்கிலேருந்து வந்த 14 சூத்திரங்கள். அது 11ஆம் பக்கத்தில் வரும்போது பின்னாடி 14 சூத்திரங்கள் மகேஸ்வரனிடமிருந்து அவர் உடுக்கிலேருந்து தேர்ந்தாளத்தே வந்ததாகவும், அந்த 14 சூத்திரங்களை ஆதாரமாக கொண்டு பாணி மகரிஷியானவர் இந்த சூத்திரங்களை ரச்சயித்தார், எழுதினார் அப்படின்னு வரலாறு. அப்ப அந்த 14 சூத்திரங்கள் என்னன்னு பின்னாடி பார்க்க போறோம். ஐவுன் ரிலிக் ஏஓ ஐயோச் அயவரட் லன் ஞமங்கணனம் ஜபன் கடதத் ஜபகடதத் க க ச ச ட கடதௌ கபை தசதத் ஹல் அப்படின்னு மொத்தம் 14 சூத்திரங்கள். இந்த 14 சூத்திரங்களை ஆதாரமா வச்சிருந்து பாணி மகரிஷியானவர் இந்த சூத்திரங்களை பாணி அஷ்டாத்தியாயன்ற புத்தகத்தை எழுதினார் அப்படின்னு அர்த்தம். இந்த 16 சூத்திரங்கள்ல என்ன இருக்குன்னா, இந்த உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். ஐவுன்னுகளுக்கு ஏவோம் ஐயவு வரைக்கும் உயிர் எழுத்துக்கள். ஆயவர் லன் ஞமனம் ஜபன் கடதஸ் ஜபகடதஸ் ப சடதோ கபை ஹல் இதுல மெய் எழுத்துக்கள். என்ன ரெய்னா இருக்காது, மாறி மாறி இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஃபுல்லா அதுல சூத்திரத்துல இருக்கு. ஆனால் இந்த உயிரெழுத்து மெய் எழுத்து இந்த மாகேசாவணி சூத்திரங்கள்ல நம்ம அயோகம் சொன்ன அனுஸ்வாரம், விசர்க்கம், விஸ்வாமூல்யம், உபமானியம் இந்த 4 மணினா இருக்கா பாருங்க. இல்ல இருக்காது. ஐமூன்று இருக்கு. அந்த 14 சூத்திரத்தை வர தெரியும். அந்த சூத்திர மாகேஸ்வரன் சூத்திரங்கள்ல இந்த 4 அனுஸ்வாரம், விசர்க்கம், விஸ்வாமூல்யம், உபமானியம் இந்த 4 எழுத்துக்களும் அதுக்குள்ள இருக்காது. அதனால இந்த 4
அந்த மாகேஸ்வர சூத்திரங்கள்ல ந யோகா அதுக்குள்ள படிக்கப்படவில்லை, சேர்க்கவில்லை அர்த்தம். யோகானா சேர்க்கையானது அதுக்கு இல்லை. ஆனால் அதுக்குள்ள இது இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அது சூத்திரத்தை வரப்போற பின்னாடி அங்க அடுத்து இது ஷார்ட் ஃபார்ம், இது போக புரியும் அவங்களுக்கு. இந்த அட்டு ஷர்னு 2 ஷார்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த ஷார்ட் ஃபார்முக்குள்ள அட்டுன்னா இந்த 5 சூத்திரங்கள் லைனா படிக்கிற பாருங்க. அந்த 2 சூத்திரம் ஒரு 4 சூத்திரம் சேர்த்து ஒன்னா பண்ணுவான். இந்த ஷார்ட் ஃபார்முக்குள்ள இந்த இடத்துலயும் இருக்கு, இந்த இடத்துல 2 இடத்துல சொல்லுவா. சும்மா இந்த சாமியார் தோத்துப்பட்ட 2 பேருவாங்க. சும்மா உட்காந்து கஷ்டம், அதுக்குள்ள படிக்கவே பண்ணல. அந்த எழுத்துக்களுக்கு 2 இடத்துல உண்டுன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் எல்லா எழுத்தும் ஒரு வாடி தான் இருக்கு. ஆனா இந்த 4 எழுத்தும் அட்டுக்குள்ளேயும் உட்காந்துருக்கு, சருக்குள்ளேயும் இருக்கிறதாக நினைத்து கொள்ள வேண்டும்னு பின்னாடி சூத்திரக்கார சொல்லியிருக்கு. அதனால இந்த 4ம் இந்த மாகேஸ்வரத்துக்குள்ள இல்லை, ஆனா யோகமானது இல்லை. ஆனா இந்த 2 பிரத்யாக்குள்ள இருக்கிறதா வச்சுக்கணும்னு சொன்னதுனால இது ந யோகா, இதுக்குள்ள படிக்கப்படவில்லை. ஆனால் வாகன தாங்கிறதுன்னு அர்த்தம். வாகன தாங்கிறதுன்னு அர்த்தம். ஆனா இந்த 2 பிரத்யாகத்துக்குள்ள அது இருக்கிறதாக தாங்கிட்டு இருக்கு. இந்த 2 பிரத்யாகாரமும் இந்த 4 எழுத்துக்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல இல்ல, ஆனா அதுக்குள்ள இருக்கா மாதிரி நினைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னல. இது அதனால இவைகளுக்கு அயோக வாகா, யோகம் இல்லாம இருந்து காரியம் இல்லை. ஆனா அந்த குரூப்ல இல்லை, ஆனா அந்த பலனை அனுபவிக்கிறது அர்த்தம். அது இல்லாம அதை அனுபவிக்கிறதுனால இதுக்கு அயோக வாகம்னு பேரு. யோகம் கிடையாது, ஆனா பகதி இதை தாங்குகின்றன அப்படின்னு. அதனால இதுக்கு 4த்துக்கும் அயோகவாகம் என்று பெயர். இப்ப சந்தேகம் இருக்கா கேளுங்க, புரியலன்னா திரும்பி நடத்துறேன். அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் புரியலனும் தாராளமா சொல்லலாம். நான் வேற எதுல சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா சந்தேகமா இருந்து அப்படியே மேல போக வேண்டாம். அது வந்து நான் வச்சுக்கோங்க. எத்தனை வரை கேட்டாலும் சொல்றேன், புரியாம மேல போக வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு புரியா சொல்லுங்க, திருப்பி நடத்துறேன். புரிஞ்சுதான் அயோக வாகம் எதுக்கு வந்ததுன்னு? இந்த மாகேஸ்வராதி சூத்திரங்களுக்குள்ள இந்த 4ம் அனுஸ்வாரம், விசர்க்கம், ஜித்வாமொழி, உபத்மானியம் 4ம் பார்க்கறது தெரியல, இல்ல. அதனால அயோகம். ஆனா இதுக்குள்ள இருக்கதான் எடுத்துக்கணும், வச்சுட்டு காரியம் பண்ண போறோம். அதனால பகத்தினா தாங்கிறது அர்த்தம். யோகம் இல்லாமையே அந்த பேரை இது அடைகிறதுனால இதுக்கு அயோகவாகம் என்று பெயர். ஓகேவா? சந்தேகம் இருக்கா? மேல போலாமா? மேல போலாமா? மேல போலாம் சாமி. ஓகேவா? பாருங்க, திருப்பி நாளைக்கு பாருங்க. நாளைக்கு கூட கேட்கலாம், தப்பு. இன்னைக்கே புரியணும் இல்லை, சில பேருக்கு புரியாம இருக்கும். திருப்பி குழம்பும் படிச்சு நாளைக்கு போய் ரெக்கார்டு போடுறேன் பாருங்க. அடுத்த கிளாஸ்ல வச்சு திருப்பி சந்தேகம் இருந்தால் திருப்பி நடத்தலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா புரிஞ்சுக்கணுன்றது வந்து வச்சுக்கோங்க, புரியாம நடத்துறேன். அடுத்தது வெஞ்சனாட்சிராணி. வெஞ்சனாட்சிராணின்னா வெய்ய எழுத்துக்கள். அதை சொல்றேன். வெஞ்சனானின்னு வெய்ய எழுத்துன்னு அர்த்தம். வெஞ்சனானி கரையத் விம்சத்து, மொத்தம் 33. வெஞ்சனாட்சிராணி மொத்தம் 33 வெய்ய எழுத்துக்கள். இதுல சம்ஸ்கிருதத்தை அதுல மொத்தம் 33. 25 என்னன்னா வர்க்கீய வெஞ்சனானி. வர்க்கீய வெஞ்சனானின்னு சொல்ற. வர்க்கீய வெஞ்சனானி பஞ்சவிம்சதி. வர்க்கீயம்னா வர்க்கங்கள் நம்ம சொல்றோம்ல, பிரார்த்தனை வர்க்கீயம்னா அப்பா தாத்தா குழு தாத்தா அது சொல்ற மாதிரி. இந்த கா அப்படின்னா அதுக்கு ஒரு 4 கா ஒரு நா இருக்கும். இது எல்லாம் ஒரே வர்க்கம், இது ஒரே வர்க்கத்தை சேர்ந்தது. அதனால அதுக்கு வர்க்கீயம் என்று பெயர். எந்த எழுத்துக்கு சிமிலரான 4 எழுத்துக்கள், அதே மாதிரி 4 எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் இருக்கோ அது அந்த வர்க்கம்னு அர்த்தம். இப்ப கா அப்படின்னா அது 5 எழுத்துக்கள் நம்ம படிச்சிருக்கோம். க க க ந, இது 5ம் இருக்கிறதுனால இது வர்க்கீய வெஞ்சனம். அப்புறம் ச ச ச ச ச ந இருக்கு, இது வர்க்கீய வெஞ்சனம். அப்புறம் ட ட ட ட ட ந, அது வர்க்கீய வெஞ்சனம். ட ட ட ட ட ந, இது வர்க்கீய வெஞ்சனம். ப
ப ப ப ப ம. இது வர்க்க வஞ்சனம். இப்போ இது 5 5 5 5 25. இப்போ இந்த 25ம் இது வர்க்கங்கள் இருக்கிறதுனால ஒரு சொல்றதுக்கு வர்க்கீய வஞ்சனானி என்று பெயர். இதுக்கு வர்க்கங்கள் இருக்கிறதுனால இதுக்கு இதுதான் கவர்க்கம் சவர்க்கம் தவர்க்கம் தவர்க்கம் பவர்க்கம் சொல்லுவார். அதனால கவர்க்கம் 5 சவர்க்கம் 5 தவர்க்கம் 5 கவர்க்கம் 5 பவர்க்கம் 5 ஆக மொத்தம் 25. இதுக்கு வர்க்கங்கள் இருக்குன்னா வர்க்கீய வஞ்சனானி பஞ்சவிம்சதி. அந்த வர்க்கீய வஞ்சனானி 25. அதான் கவர்கா ககம் இருக்க ச ச ச ச ஞ அது சவர்க்கம் த த த த ந அது கவர்க்கம் த த த த ந கவர்க்கம் ப ப ப ப ம பவர்க்கம். இப்போ இந்த 5ம் வர்க்கங்கள்னால வர்க்கீய வஞ்சனானின்னு பேரு. அடுத்தது அவர்கீயம். அவர்கீயம்னா இது அவர்கீயம் இருக்கு. வர்க்கீயம் அவருக்கு இன்னும் இப்ப தர்மம் அதர்மம் சொல்றோமா இல்லையா? தர்மம்னா தர்மம், அதர்மம்னா தர்மம் இல்லாதது. ஞானம் அஜ்ஞானம், ஞானம்னா அறிவு, அஜ்ஞானம் அறிவு இல்லாதது. அதே மாதிரி வர்க்கீயம்னா வர்க்கம் உடையது வர்க்கீயம், அவர்கீயம்னா ந வர்க்கீயம் அவர்கீயம். எதுக்கு எந்த எழுத்துக்களுக்கு வர்க்கம் எழுத்துக்கள் அதே மாதிரியான சிமிலான வர்க்கம் எழுத்துக்கள் கிடையாதோ அது அவர்கீய விஞ்ஞானங்கள் என்று பெயர். அது எதுனா யா யா வா ரா லா இதெல்லாம் வர்க்கம். யா ஒரு எழுத்து தான் இருக்கு, வா ஒன்றுதான் இருக்கு, ரா ஒன்றுதான் இருக்கு, லா ஒன்றுதான் இருக்கு, ஷா ஷா பா பா இந்த எழுத்துக்கும் ஒரு எழுத்தா இருக்கு. அது வர்க்கீயமானது எழுத்து வேற எழுத்தானது அதுக்கு இல்லாதனால இதெல்லாம் அவர்கீய விஞ்சனம்னு சொல்றாங்க. இதெல்லாம் வர்க்கங்கள் கிடையாது, இதெல்லாம் அவர்கீய விஞ்சனங்கள். அப்போ வர்க்கீய விஞ்சனங்கள் 25, அவர்கீய விஞ்சனங்கள் 8, மொத்தம் விஞ்சனானி 33 அப்படின்னு இதை பிரிச்சு காட்டுறாங்க. ஓகேவா? இந்த சந்தேகம் இருக்கா? மேல போலாமா? அடுத்தது டாக்டர் சொல்றா அக்ஷரான விபாக. அக்ஷரான விபாக, அக்ஷரான எழுத்துக்களுடைய விபாக, விபாக பிரிவு. எழுத்துக்கள் எப்படிலாம் பிரிச்சிருக்கோன்றத கொஞ்சம் விரிவா சொல்றா இதுல. முதல்ல 1 ஸ்வராக, 2 அயோகவாக, 3 व्यञ्जनानि च इति अक्षराणि त्रिविधानि भवन्ति. त्रिविधानि भवन्ति 3 விதமாக இருக்கின்றன. எது? அக்ஷராணி त्रिविधानि भवन्ति. அக்ஷரங்கள் எழுத்துக்கள் 3 விதமாக பவந்தி இருக்கின்றன. எப்படி? ஸ்வராஹ, ஸ்வரான உயிரெழுத்து. அப்புறம் அயோகவாகா, நான் பார்த்தோம் அயோகவாகன்னு ஒரு பிரிவு. இந்த விசர்க்கம் ஜிக்வாமணியம் உபஸ்மானியம் அனுஸ்வாரம், இது அயோகவாகம், அது ஒரு பிரிவு 2. அப்புறம் வெஞ்சனானி, வெஞ்சனானின மெய்யெழுத்துக்கள். ச இவ்வாறாக அக்ஷரங்கள் திரிவிதானி பவந்தி, அக்ஷரங்களை 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஸ்வரத்தை பற்றி கொஞ்சம் விவரமா சொல்றேன். ஸ்வராக துவாவிம்சதி, இந்த ஸ்வரங்களை 22 பிரிவு பண்றோம். எப்படின்னா ஸ்வராக நாம சுதந்திரத்தையா ஸ்பஷ்டம் உச்சாரியமானாக வர்ணா. வர்ணான எழுத்து பார்த்தோம், எழுத்துக்கள். வர்ணாகான் பகுவச்சனம், வர்ணான எழுத்துக்கள். ஸ்வர எழுத்துக்கள் ஏன் ஸ்வரன் பேர் வந்தது அப்படின்னா, ஸ்வரோனா சுதந்திரத்தையா, சுதந்திரனா அது அந்த எழுத்தை சுதந்திரமா ஈஸியா உச்சாரணம் பண்ண முடியும். அந்த எழுத்தை ஃப்ளூயண்டா உச்சாரணம் பண்றதுக்கு, தனியா உச்சாரணம் பண்றதுக்கு
தகுதேது எது சுதந்திரத்தையா ஸ்பஷ்டம் எல்லாத்தையும் விசாரணை பண்ணலாம் ஆனா ஸ்பஷ்டம்னா தெளிவாக சுதந்திரமாகவும் தெளிவாகவும் அதை உபயோகப்படுவதாக உள்ளதால் அதற்கு ஸ்வரவர்ணாக என்று பெயர். ஸ்வராக நாமன ஸ்வராக என்பது சுதந்திரத்தையா சுதந்திரமாக தன்னிச்சையாக ஸ்பஷ்டம் தெளிவாக உச்சாரியமானாக வர்ணா உச்சரிக்கப்படுகின்ற எழுத்துக்களுக்கு தான் ஸ்வராக என்று பெயர். ஏன்னா ஆ இ ஊன சுதந்திரமா ஈஸியா ஸ்பஷ்டமாகவும் ஈஸியாகவும் அதை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு முடியறதுனால அதுக்கு ஸ்வரவர்ணாக என்று பெயர். ஸ்வராச்ச த்ரிவிதா அந்த ஸ்வர எழுத்துக்களும் 3 விதமாக பிரிக்கிறார். கீழே பார்த்தோம் என்ன ஹ்ரஸ்வாக ஹ்ரஸ்வஸ்வராக தீர்க்கஸ்வராக ப்ளுதஸ்வராக. ஹ்ரஸ்வஸ்வராக ஹ்ரஸ்வஸ்வரம் தீர்க்கஸ்வரம் ப்ளுதஸ்வரம்னு 3 விதமாக ஸ்வரங்களை பிரிக்கப்பட்டுள்ளன. ஹ்ரஸ்வஸ்வரம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஏகமாத்திராகாரேன உச்சாரியமானாக ஸ்வராக ஹ்ரஸ்வஸ்வராக இத்யுச்யந்தே. ஏகமாத்திரா இதுதான் சொன்னேன், ஒரு சிட்டிகை போற அளவு தான் ஒரு மாத்திரம் கணக்கு. அந்த ஒரு சிட்டிகை போற அளவுக்கு பிரயோகம் பண்ணுகின்ற எழுத்துக்களுக்கு ஹ்ரஸ்வ எழுத்து என்று பெயர். ஏகமாத்திரா காலேன ஒரு மாத்திரை காலம்னா அளவு, அது காலமுடைய டைம். அந்த அளவு அப்படி டைம்ல எது உச்சாரப்படுகிறதோ எந்த எழுத்து சொல்லப்படுகிறதோ உச்சாரியமானாக ஸ்வர எழுத்துக்கள் இருக்கோ அந்த எழுத்துக்களுக்கு ஹ்ரஸ்வஸ்வராக இந்த ஹ்ரஸ்வஸ்வரம் என்று பெயர். யதா யதானா அதுக்கு உதாரணம் என்று பெயர். உதாரணமாக சொல்லப்பட்டது யதான்னு சொல்லி உதாரணத்தை காட்டுவார். ஆ இ வருவோம் ஆ இ உ ரு லு அவ்வளவுதான் சொல்றது. இதுல ஹ்ரஸ்வ எழுத்துக்கள் ஏகாவந்தாக ஏவ ஹ்ரஸ்வாக இந்த 5 எழுத்து தான் ஹ்ரஸ்வ எழுத்துக்கள். ஆ இ உ ரு லு இந்த 5 எழுத்துக்கள் தான் ஹ்ரஸ்வ எழுத்துக்கள். ஏ ஐ ஓ ஔ இத்யேதே இந்த 4 எழுத்துக்களும் சம்ஸ்கிருதே தீர்காக ஏவ. சம்ஸ்கிருத லாங்குவேஜ்ல இது தீர்க்க மாத்திரம் தானே தவிர ந கதாபி ஹ்ரஸ்வஹ. கதாபினா ஒரு பொழுதும் ந ஹ்ரஸ்வஹ ஹ்ரஸ்வ எழுத்து வரவே வராது. தமிழ்ல ஏ ஓ சொல்ற மாதிரி சம்ஸ்கிருதத்துல ஏ ஓன்ற எழுத்துக்கள் எப்பொழுதும் பிரயோகமானது கிடையாது. ஏ ஓ ஐ ஔ அப்படின்னு தீர்க்க எழுத்துக்கள் தான் உண்டு. ந கதாபி ஹ்ரஸ்வஹ ஹ்ரஸ்வமானது கதாபி கதாபினா ஒரு பொழுதும் கிடையாது அப்படின்னு ஹ்ரஸ்வத்தை சொன்னேன். அப்போ நான் இருக்கணும் ஹ்ரஸ்வம்னா ஒரு மாத்திரைக்கு சொல்லக்கூடிய ஒரு எழுத்துக்கு ஹ்ரஸ்வம் என்று பெயர். அடுத்தது தீர்க்கஸ்வரா. தீர்க்கஸ்வரா அது எப்படி இருக்கும் அப்படின்னா திமாத்ரா காரன் தீனா 2 திமாத்ரா அந்த 2 சிட்டிக்கு போற அளவு காலத்தினால உச்சாரியமான சொல்லப்படுகின்ற ஸ்வரா உயிரெழுத்துக்கு தீர்க்கஸ்வரா தீர்க்க எழுத்து என்று தீர்க்க உயிரெழுத்து என்று பெயர். அதுக்கு உதாரணம் யதா ஆ இ உ ரு ஏ ஐ ஔ அப்படின்னு இதை சொல்லணும். இந்த 8ம் தீர்க்கா ரிகாரா ரிகாரத்துக்கு தீர்க்கமானது கிடையாது. ஏ ஓ ஐ ஔக்கு ஹ்ரஸ்வம் கிடையாது, லுக்கு தீர்க்கம் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ப்ளுதஸ்வரம். ப்ளுதஸ்வரம்னா திரிமாத்திரா காரேன திரிமாத்திரேன காரேன 3 மாத்திரை 1 2 3 அந்த 3 மாத்திரை காலேன உச்சாரியமான சொல்லப்படுகின்ற ஸ்வர எழுத்துக்களுக்கு ப்ளுதஸ்வரா ப்ளுதம் என்று பெயர். உதாரணம் ஆ இ உ ரு லு லுக்கும் உண்டு ப்ளுதம். ப்ளுதத்துக்கு எல்லா எழுத்துக்குமே ஆ இ உ ரு லு ஏவோ ஐயோ இந்த 9க்குமே ப்ளுதமானது உண்டு. அதுல பேதம் கிடையாது. இது 9க்கும் ப்ளுதம் உண்டு. யுத்தம் ஆகத்திய துவாவிம்சதி ஸ்வரா. அதனால ஆரம்பிச்சு மொத்த ஆகத்தை சேர்த்து மொத்தத்தினா சொல்ற 22 ஸ்வர எழுத்துக்கள் அப்படிங்கிறத இதுல காட்டிருக்கான்.
இதுல சந்தேகம் இருக்கா? மேல போலாமா? ஸ்வரான அந்தர்ஜேதா, இந்த ஸ்வர எழுத்துக்கள் இருக்க அதனுடைய அந்தர்ஜேதான உள் வேதங்கள், அந்த எழுத்துக்கள் உள்ளேயே வேதங்கள். ஏற்கனவே கஸ்வதீர்க்க புதம்னு பார்த்தோம். அந்த கஸ்வதீர்க்க புதங்களுக்குள்ளேயே வேதமானது இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பேரு? அந்தர்ஜேதாக பேரு. உள்ளுக்குள்ள பிரிவு, உட்பிரிவு. உட்பிரிவுன்னு சொல்றோமே அது உட்பிரிவு. இது அந்தர்ஜேதாக இருக்கு. அது சொல்லப்படுது. பூர்வோக்தான துவாவிஞ்சதே. இப்ப என்ன பண்ணோம்? பூர்வோக்தம் இது அந்த 22 சொன்னா இல்லையா, அந்த 22ல ஒண்ணு இருக்கும் ஸ்வரான ஏகை கோபி, ஒவ்வொன்றுக்கும் ஏகைக்கான ஒவ்வொன்றுக்கும் உதாத்தः அனுதாத்தः ஸ்வரிதச்ச இதி விவிதாः பவந்தி. உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம். எப்போ வந்து ஆ இந்த கர்ப்பவதி இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஆண் கர்ப்பவதி ஆ இருக்கு, ஆ இருக்கு, ஆ புதம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆல கர்ப்பத்துல உதாத்தம் இருக்கு, அனுதாத்தம் இருக்கு, ஸ்வரிதம் இருக்கு. அப்போ ரஸ்வ உதாத்தம், ரஸ்வ அனுதாத்தம், ரஸ்வ ஸ்வரிதம் இருக்கு. அதே மாதிரி தீர்க்கம் இருக்குல்ல, தீர்க்க உதாத்தம் இருக்கு, அனுதாத்தம் இருக்கு, ஸ்வரிதம் இருக்கு. அது தீர்க்க உதாத்தம், தீர்க்க அனுதாத்தம், தீர்க்க ஸ்வரிதம். அதே மாதிரி புதம் இருக்குன்னா புத உதாத்தம், புத அனுதாத்தம், புத ஸ்வரிதம். அப்போ புத உதாத்தா, புத அனுதாத்தா, புத ஸ்வரிதா அப்படின்னு இருக்கு ஒவ்வொரு பிரிவு. அப்போ ஒவ்வொன்றுத்திலையும் என்ன இருக்கு? ஏகை கோப்பின ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம் அப்படின்னு பார்த்தோம் இருக்கு. ஏற்கனவே கிரஸ்வம் தீர்க்கம் புதம் பார்த்தோம். அந்த கிரஸ்வதீர்க்க புதத்திலேயே உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம் அப்படின்ற 3 வேதங்கள் இருக்கின்றன. திரிவிதாக பவதி. ஸ்வரிதச்ச இது திரிவிதா 3 வேதங்கள் இருக்கின்றன. இந்த முன்னாடி இந்த ஒவ்வொன்றுக்கும் ஹிருத்த தீர்க்க கிளிப்த 3க்குமே 3 சப்டிவிஷன் இருக்கா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் 3 சப்டிவிஷன் வருது. இப்படி எடுத்துக்கணுமா? ஆமா. கிரஸ்வத்துல 3 இருக்கு. ஆ கிரஸ்வத்து வச்சுக்கோங்க. அந்த ஆ கிரஸ்வத்துல உதாத்தம் இருக்கு, அனுதாத்தம் இருக்கு, ஸ்வரிதம் இருக்கு. அப்ப தீர்க்கமான ஆ சொல்லுவோம். அந்த தீர்க்கமான ஆகாரத்துக்கு உதாத்தம் இருக்கு, அனுதாத்தம் இருக்கு, ஸ்வரிதம் இருக்கு. அப்போ 3 போடுவாட்டி புதப்பட்ட 3 மாத்திரம் உடையதுன்னு அர்த்தம். அந்த புத உதாத்தம் அகாலமா இருந்தாலும் உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம். இப்ப இருக்கும் ஆ எடுத்துட்டா ரசத்துல 3, தீர்க்கத்துல 3, புதத்துல 3, மொத்தம் 9 பேரல் இருக்கு. அந்த பேரல் 9 எழுத்து. அந்த ஆவை 9 இது இருக்கு சொல்லலாம். ஏற்கனவே ஆ ஆ 3 சொன்னோம். அந்த 3ஐயும் இப்போ என்ன ஆயிடுச்சு? 9ஆ மாறிடுச்சு. அதுக்குள்ளே 3 பேரமா சொன்னதை 9 பேரமா சொல்லலாம். ஆவம் 9 விதமா சொல்ல முடியும். இப்போ ரசத்திலே உதாரணமா சொல்லலாம், ரசத்தை அனுதாத்தமா சொல்லலாம், ரசத்தை துரிதமா சொல்லலாம். இந்த காரணத்தை அது தீர்க்கமான ஆக்காரத்தை உதாரணமா சொல்றது, தீர்க்க அனுதாத்தமா சொல்றது, தீர்க்கத்தை துரிதமா சொல்றது. அது புத ஆகாரத்தை உதாரணமா சொல்றது, அனுதாத்தமா சொல்றது, துரிதமா சொல்றது. அப்போ இந்த ஆ எடுத்துட்டா ஆக்குள்ள 9 வேதமானது இருக்கின்றன. ஓகேவா? கிளியரா? சந்தேகம் இருக்கா? கஷ்டமா இருக்கா? ஸ்பஷ்டமா இருக்கு. ஸ்பஷ்டமா இருக்கு. ஓகே. இப்போ இது எப்படி எங்கன்னா வேத உச்சாரணே உதாத்தாதீன அபிஜானம் சுகரம். இது யாரும் நமக்கு தெரியாது, அதுதான் சொல்றாவா. வேதோச்சாரணை, வேதோச்சாரணை, வேத மந்திர உச்சாரணை தான். வேத மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணதே தெரியும். உதாத்தம், அனுதாத்தம், துரிதம்லாம் எங்க கரெக்டா நோட் பண்ணுவான்னா வேத மந்திரங்களை பார்த்தா தெரியும். உதாத்தாதீன உதாத்த முதலான ஸ்வரங்கள், அபிஜானம் அதுடைய ஞானம், அறிவு. சுகரம்னா ஈஸியா தெரியும். ஈஸியா பார்த்தா தெரியும். எங்க தெரியும்? வேதோச்சாரணம், வேதம் சொல்றவங்கிட்ட பார்த்தா
எழுதி இறக்கி சொல்லுவா. அந்த ஏற்றத்துல இறக்கத்துல உதாத்தம் அனுதாத்தம் இது வந்து அவ பிரயோகத்துல பண்ணிட்டு இருக்கான்றத நம்ம வேத மந்திரங்களை பார்த்தா தெரியும், ஈஸியா தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாகவே நம்ம சம்ஸ்கிருதத்தையே அது உண்டு, நம்ம ஆனா பிரயோகத்தை கிடையாது. நம்ம ஒவ்வொரு சப்தங்களே ஸ்வரம் உண்டு. ஆனா இப்ப நம்ம வழக்கத்துல அது ஒட்டு போய் பிரயோகமா சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா எப்படி தெரியும்னா, இப்போ சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ரீபிரத்தியங்கள் ஒன்று இருக்கு. ஸ்ரீபிரத்தியம்னா இப்போ அஜஹா நம்ம ஆடுன்னு தெரியும். அஜஹானா ஆடு, அஜஹா ஆடு. அது பெண் ஆடா இருந்தா என்ன பண்ணணும்? அஜா. அஜஹானா ஆணாருக்கு பேரு, அஜா அப்படின்னா பெண்ணாருக்கு பேரு. அது என்ன எப்படி வருதுன்னா, இதுக்கு இந்த சப்தங்களை ஒரு சப்தம் உண்டாதுன்னா சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்தங்களும் வெர்பு ரூட் இருக்கு பாருங்க, கடைசியில் அதுதான் முடியும். எல்லா சப்தங்களையும் உண்டாடுறது ஒரு வெர்பில இருந்தா சப்தங்கள் உண்டாகும். ஒரு சப்தத்து மேல ஒரு தாத்து மேல இந்த கிருத்பிரத்தியங்கள்லாம் வைப்பா. அந்த கிருத்பிரத்தியம் வச்சா ஒரு சப்தம் வெர்பு நவுனா மாறும். ஒரு வெர்பு நவுனா மாறும். மாறினாவுக்கு நேர அந்த பிரத்தியங்கள் சுப்பிரத்தியம் சொன்னமே, அந்த ராமஹா ராம ராமஹா சொல்லி 21 பிரத்தியம் சொன்னமே, அந்த பிரத்தியங்கள்லாம் வச்சா அப்படியே புள்ளிங்கமா மாறிடும். அது வைக்காம இந்த சிற்பிரத்தியம் வந்தாவுக்கு இந்த ஸ்ரீபிரத்தியங்கள் இந்த புள்ளிங்கமாக மாற்றுகின்ற ஒரு சப்தத்தை ஸ்ரீலிங்கமா மாற்றக்கூடிய பிரத்தியங்கள் 6 8 இருக்கு. என்னன்னா டாப் 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 அப்படி. அதே மாதிரி அடிச்சு எழுதப்படுவேன். டாப்பு 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 நீப்பு நீஷு நீனு பூமதி எட்டு பிரச்சனை என்ன பண்ணுவோம்? ஒரு சப்தத்தை ஸ்ரீலிங்கமா புள்ளிங்கமத்து ரமா சொல்றோம், கௌரி சொல்றோம், ரலியவரன் ஸ்ரீலிங்க சப்தம் சொல்றோமா இல்லையா, தேனும் சொல்றோம். அந்த சப்தம் எப்படி மாறுறதுன்னா இந்த பிரத்யங்கள் வச்சுதான் தாத்து மேல கிருத்பிரத்தியை வச்சு வெப்பா நவுனா மாறும். நவுனா மாறும் இந்த பிரத்யங்கள்லாம் வச்சா அது ஸ்ரீலிங்க சப்தமா மாறும். நீங்க மாற்ற கேள்வி என்னன்னு சொல்றீங்க, எல்லா இடத்துலயும் இதான் போயிடும். மீறது இல்லை. டாப்பு டாப் டாப் இல்ல, வச்சா மீறி இருக்குன்னா இருக்குன்னா அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நீப்பு நீஷு நீல எல்லாம் போயிடும். மீறி மீறது ஈ மட்டும்தான் மீறும். அந்த கேள்வி கேட்கிறாங்க. 3 பிரச்சனை வைக்கிறீங்களோ வச்சு மீறது என்ன ஆதான் இருக்கு. எது வச்சாலும் மீண்டு போறது ஆதான். அது 3 பிரச்சனை எது வச்சாலும் மீண்டு போறது ஈதான். அப்ப 3 தனித்தனியா பிரச்சனை வைக்கணுமா? ஏதோ ஒன்றுல சொன்னாலே போருமே, ஏன் கஷ்டப்படுத்துவாங்க? டாப் ஒன்று டாப் ஒன்று டாப் ஒன்று வைக்கணும். நீர் மிஷின் வச்சு கட்டியில இங்கிட்ட ஒண்ணுன்னா ஒரே இடத்துல மேல போடும், இதெல்லாம் போயிடும்னா அப்போ இந்த 3 பிரச்சனைகள் எதுக்கு தனியா விற்பான்னு கேட்டா ஒரே பேதா. டாப் வச்சா ஒரு ஸ்வரம், டாப் வச்சா ஒரு ஸ்வரம், டாப் வச்சா ஒரு ஸ்வரம், நீட் வச்சா ஒரு ஸ்வரம், நீஷ் வச்சா ஒரு ஸ்வரம், நீர் வச்சா ஒரு ஸ்வரம். ஸ்வரத்தை பேதா இருக்குன்னு சொல்லி வியாக்கரணத்தை சொல்றாங்க. அப்போ ஒரு சப்தத்துல இந்த பிரச்சனைகள்கிட்ட ஸ்வரம் இருக்குன்னு தெரியுதுதான் இல்லையா? அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்தங்கள் ஸ்வரத்தோட தான் இருக்கு. இப்போ நம்ம ஸ்வரங்கள் பிரயோகம் பண்ணுறதில்லை. ஆனா நம்ம யூஸ் பண்ற ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டிய சப்தங்களுமே ஸ்வரத்தோட இருந்திருக்கிறது தெரியாது. இன்னொன்னு நம்ம இதெல்லாம் எப்படி இங்க இந்த பிரச்சனைகளை வச்சு ரூபம் மாறிட்டு இந்த வீடு இருக்கா இருக்குதான் மீறது நீதான் மீறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாற்றி வச்சு டாப் வச்சு இது மீறது சொல்லிடுறோம். அப்ப என்ன தெரியாது? இப்ப இதுக்கெல்லாம் ஸ்வரங்கள் இருந்திருக்கு. இப்ப பிரயோகத்தை நம்ம படுத்துறது இல்லை. இப்போ பிரயோகத்தை நம்ம வச்சு நம்ம எல்லாரும் காமனா ஸ்வரம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த இதை வச்சு தெரியறது ஸ்வரங்கள் உண்டு. ஏன்னா வியாக்கரணம் இருக்கு. ஏன் 3 பிரச்சனை வைக்கணும்னு கேட்டு ஸ்வரே பேதா, ஸ்வரத்துல பேதம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால ப்ரொனவுன்சியேஷன் பண்ற சப்தங்கள் கூட
ஸ்வரத்தோட இருந்திருக்குன்றது தெரியாது. அதெல்லாம் இப்போ இந்த உதார்த்தம் அனுதார்த்தம் சொல்லிட்டான் அப்படின்னா வேத உச்சாரணை வேதமங்கள் உச்சாரணம் பண்ற இடத்துல உதார்த்தமான ஸ்வரங்களின் அபிஞானம் அந்த ஞானமானது அறிவானது சுகரம்னா ஈஸியா தெரியும்னு அர்த்தம். ஏதானு உதாத்தாதீனு வேத புஸ்தகேஷு இத்தம் பிரதர்ஷயந்தி. இந்த இந்த உதாத்த முதலான ஸ்வரங்கள் இருக்காத வேத புஸ்தகங்கள்ல இத்தம்னா இவ்வாறாக பிரதர்ஷயந்தி காட்டப்படுகின்றன. உதாரணத்துக்கு யதா உதாத்தா அக்ஷராணா அதஸ்தாத் உபரிஷ்டாத் வா கதாபி ஏகா ந பவதி. உதாத்த ஸ்வரம்னா அக்ஷரானா ஏதோ ஒரு அக்ஷரம் வேதத்துல இருக்குன்னா அந்த அக்ஷரானா அதஸ்தாத்னா கீழே அதஹன அதஹா அதஸ்தாத்னா கீழ்பகுதியிலும் உபரிஷ்டாத் மேல் பகுதியிலும் வா இங்கேயோ கீழையோ மேலேயோ கீழ் பகுதியோ மேல் பகுதியோ வா காபி ரேகா ந பவதி. எந்த இடத்துலையும் ரேகானா கோடு காபி ந பவதி எங்கேயும் இல்லாம இருந்தால் அப்போ ஒரு சாதாரண எழுத்து மாத்திரம் இருந்ததுன்னா அது என்னன்னு பேரு அது இந்த இருக்க உதாரணம் தான் இருந்தாலும் அது இருக்க ஆக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்வரன் அதுதான் உண்டு. இது மெய்யெழுத்து கிடையாது. அப்போ இந்த காலுக்கு மேல இருக்க ஆக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த காது கீழேயோ மேலேயோ எந்த ஒரு கோடு போடாமல் இருந்தால் அந்த அகாரத்தில் என்ன அகாரம் உதார்த்தமான அகாரமா சொல்லணும். அது உதார்த்தமாக சொல்ல வேண்டும். அதான் நேர ஆவை எடுத்துருக்கா உதாரணமா கீழே மேலே கோடு எதுவும் இல்லை. அப்போ இந்த உக்காரமானது உதார்த்தம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அக்ஷரானா எழுத்துக்களுடைய அதஸ்தாத்து கீழ்பகுதியிலையோ உபரிஷ்டாத்து மேல் பகுதியிலோ இருக்கோ வா காபி ரேகா இதுலயோ வானா இங்கேயோ அங்கேயோ அர்த்தம். காபி ஒன்று எந்த ஒரு ரேகான கோடு இல்லாமல் இருக்கோ அது உதார்த்தம். அனுதார்த்தம் அப்படின்னா என்னன்னா அக்ஷரான அதஸ்தாத்து அக்ஷரத்துடைய அக்ஷரனுடைய அதஸ்தாத்து ஏகான கீழே ஏகான இவ்வாறாக கீழே கோடு போட்டு காமிச்சிருந்தா அதாவது கீழே கோடு போட்டு இருந்தார் ஏகா ரேகா இருந்தார் அது அனுதார்த்தம். இது கோடு போட்டு இருந்தால் என்ன பேரு அனுதார்த்த ஸ்வரமாக சொல்ல வேண்டும். அப்புறம் ஸ்வரிதா ஸ்வரிதம்னா அக்ஷரான உபரிஷ்டாத்து ஏகா ரேகா இதே அக்ஷரம் இருக்கு. அந்த அக்ஷரத்து மேல ஒண்ணு மாதிரி மேல போட்டிருந்தா கீழே கோடு போட்டிருந்தா அனுதார்த்தம். மேல ஒண்ணு மாதிரி போட்டிருந்தா அது ஸ்வரிதம். ஏகா ரேகா பவதி சஹா அப்படி இருந்தா என்னட்டும் இது அந்த அகாரமானது உதார்த்தம் ஸ்வரிதம் அப்படி என்று பெயர். சாதாரணமா எழுத்து அப்படியே இருந்தால் அது உதார்த்தம். கீழே கோடு போட்டிருந்தால் அது அனுதார்த்தம். மேல ஒண்ணு மாதிரி போட்டிருந்தால் அது ஸ்வரித எழுத்து அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுவாமி அப்ப இந்த எழுத்தெல்லாம் உச்சாரணம் எப்படி பண்ணணும்? கீழே கோடு போட்டிருந்து மேல கோடு போட்டு இப்போ அந்த கிராமட்டிக்கல் இந்த வேக்கன்ஸ் என்ன சொல்லுங்க? உச்சே உதாத்தா நீச்சே அனுதாத்தா சமாஹார ஸ்வரிதா உச்சே உதாத்தா. இந்த இடத்துல என்ன அப்படின்னா இது வேதத்தை கொஞ்சம் மாறும். வேத பிரகாரம் நம்ம என்ன உச்சே உதாத்தா உச்சைன்னா மேலால சொல்றது ஆ அப்படின்னு அந்த அகாரத்தை
வாயுடைய மேலால சொன்னார் அதுக்கு உதாரணம் பெயர். அதனால உச்சே சூத்திரக்காரர் அபிப்பிராயம் உச்சேர் உதாத்தா நீச்சேர் அனுதாத்தா. நீச்சேர் அனுதாத்தா அப்படின்னு இறக்கி சொல்றது அனுதாத்தம். இறக்கி சொல்றது அனுதாத்தம். சமாஹார ஸ்வரிதா சமானமா சொல்றது ஸ்வரித்தம்ன்றது சூத்திரக்காரர். ஆனா வேத மந்திரங்களை பிரயோகம் இதுதான். சமானம் சொன்னா உதார்த்தம், கீழே சொன்னா அனுதார்த்தம், மேல சொல்லி சொன்னா ஸ்வரித்தம் வேத பாகங்களை. ஆனா இந்த இடத்த வேத பாகங்களுக்கும் கிராமட்டிக்கல் அந்த பாணி மகருடைய அபிப்பிராயத்தையும் வேதங்கள் கொஞ்சம் இருக்கு. புரியுதா? இப்ப சமானம் சொன்னா இந்த உதாரணம் போட்டிருக்கு. சாதாரண சொன்னா இறக்கி சொன்னா அனுதார்த்தம், மேல தூக்கி சொன்னா ஸ்வரித்தம். ஆனா பாணி உச்சேருதார்த்தா நீச்சர் அனுதார்த்தா சமாஹார ஸ்வரிதா. சமானம் சொன்னதான் ஸ்வரித்தம்னு அவர் சொல்லியிருக்கு. ஆனா வேத பிரயோகங்களை ஸ்வரித்தம்ன்றது மேல் தூக்கி சொல்லுவாங்க வேதங்கள். அது கொஞ்சம் இதுவா இருக்கும். சூத்திர பிரகாரம் உச்சேர் உதார்த்தா நீச்சர் அனுதார்த்தா சமாஹார ஸ்வரிதா. இதுக்கு அதுக்கு கொஞ்சம் வேதமானது கொஞ்சம் நல்லா வேதமானது இருக்கு. அது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இவர் பிரகாரமே நம்ம இப்ப பார்த்தா மேல தூக்கி சொன்னா சொல்லிட்டோம். கரெக்டா வேத பிரயோகம் பிரகாரம் உதார்த்தம்ன்றது சமானமா சொல்றது, அனுதார்த்தம்னா இறக்கி அந்த அப்படின்னு இறக்கி சொல்றது, சொல்லிட்டோம்னா ஆ அப்படின்னு மேல தூக்கி மேலால சொல்றது. வாயுடைய மேல் பகுதியால சொன்னா சொல்லித்தம், கீழ்பகுதியால சொன்னா அனுதார்த்தம், சமானமா சொன்னா உதார்த்தம். ஓகேவா? சரியா? புரிஞ்சுதா மம்மி? ஓகே சுவாமி. ஆனா இன்னும் மனசுல நிக்க மாட்டேங்கிறது. இன்னொரு தடவை கேட்டா நிக்கும். நாங்க வேதம் சொல்றது இல்ல இல்லையா, அதனால நிக்கல. அதான் வேணா இப்ப அந்த உதாரணம்ன்றது வாய் பகுதியிலேருந்து அந்த காற்று மேலால வந்தால் வச்சுக்குவோம். அந்த வாயில இருந்து காற்று வர போடுறது அதானே காற்று தானே எழுத்தா வருது சவுண்டு. அந்த சவுண்டு வாயுடைய மேல் பகுதியால் வந்தால் உதாரணம். சாரி, இது பிரகாரம் சொல்லித்தான். கீழால சொன்னீங்கன்னா இறக்கி சொன்னீங்கன்னா அனுதார்த்தம். சமானமா அப்படியே சாதாரணம். இப்ப சமானம்னா சாதாரணமா இப்ப நம்ம பேசுறோமே அப்படி சாதாரண பேசுறது உதார்த்தம். ஓகேவா? சாதாரண சொல்றது உதார்த்தம். அந்த எழுத்த மேலால மேல் பகுதியால் வாயுடைய மேல் பகுதியால் சொன்னால் சொல்லித்தம், கீழால் இறக்கி சொன்னால் அனுதார்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதான் ஸ்பஷ்ட பிரதிபக்தையே ரிக் ஏஷா பிரதர்ஷியது. ஸ்பஷ்ட பிரதிபக்தைனா இதை நீங்க ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ரிக் ஏஷா வேத மந்திரத்தை ஒண்ணு ரிக்குனா வேத மந்திரங்கள் ஒரு ரிக்க ஏஷா பிரதர்ஷியது இங்கே காமிக்கப்பட்டுள்ளது. அது சொல்லுங்க. அக்னிமீலே புரோஹிதம் போட்டிருக்காங்க, இறக்கி போட்டிருக்காங்க. அதை என்ன சொல்லணும்? அனுதார்த்தமா சொல்லணும். ஆவாங்க கீழே போட்டுனால அனுதார்த்தம். இக்னி ஈன்றது அந்த ஈன்றது உதார்த்தம். மீல இருக்க ஈன்றது சொல்லிதான். அது ரெண்டு மாத்திரம் வேற. மீ தீர்க்கம் சொல்லித்தான் தீர்க்க சொல்லிதான். அது பேரு தீர்க்க சொல்லிதான் பேரு. ஏன்னா ஒரு கோடு போட்டா சொல்லிதான், ரெண்டு கோடுனால தீர்க்கம். அதனுடைய தீர்க்கம் சொல்லித்த தீர்க்கம் தீர்க்க சொல்லித்தாரு அப்படின்னு அதே மீனே அந்த ஏகாரம் சாதாரண சொல்லணும் அர்த்தம். அப்போ அந்த வேத மந்திர எங்க கோயில போட்டிருக்கோ அதெல்லாம் அனுதார்த்தம். மேல கோடு போட்டிருந்தா சொல்லித்தான். ஒண்ணுமே போடாமல் இருந்தால் அது உதார்த்த எழுத்து என்று பெயர். இதன் பிரகாரம் உதார்த்தம்னா சாதாரணமா சொல்றது, அனுதார்த்தம்னா அந்த எழுத்தை இறக்கி சொல்றது, சொல்லிட்டோம்னா நேர வசதி சொல்றது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சந்தேகம் என்ன இருக்கா? இதோட இருக்கட்டும், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சந்தேகம்னா சொல்லுங்க. நீங்க திருப்பி பாருங்க அது யூடியூப்ல. சந்தேகம் இருந்தால் அப்பவே ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்றேன், இல்லைன்னா அடுத்த கிளாஸ்லும் கேட்கலாம். இவன் அடுத்த கிளாஸ் நம்மளுக்கு திங்கட்கிழமை. ஓகேவா? இந்த வேலைக்கு மாமாசனி கிளாஸ் கிடையாது. இந்த கிளாஸ் எடுத்துங்க. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ.